வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் நமக்கு மறுவாத. அப்படி இல்ல சம்பந்தி, இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம இவ்வளவு கலகலப்பா இருக்கோம்னா அதுக்கு காரணம் நம்ம ஏகாவோட நல்ல மனசு தானே. அதுக்காக செருப்பு எடுத்து தலையில வச்சுக்க முடியுங்களா? ஏகா, நாங்க சாப்பிடுறதுக்கு அப்புறம் மிச்ச மீதி இருக்கும், அதை எடுத்துட்டு போய் வெளியில வச்சு சாப்பிட. பார்த்தா போதும். பாத்தியாடா, ஒரு கிரியேட்டருங்கிற மரியாதை கூட இல்லாம என்னை எப்படி மாத்தி மாத்தி இன்சல்ட் பண்றாங்கன்னு. அடங்க சார், இதுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லு. கிரியேட்டர்ஸ் கோவப்படக்கூடாது. கிரியேட்டர்ஸ் மனுஷங்க தானடா, எங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்குது இல்ல சார். வேணாம் சார், நீங்க இன்னொரு அவதாரம் எடுத்தா இந்த உலகம் தாங்காது சார். ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். சம்பந்தி, நல்லா சாப்பிடுங்க. வணக்கம். ஹாய் ரிஷி குமார். யூ ஹலோ வெற்றிவேல், how are you? ஃபைன் ஃபைன். என்ன சம்பந்தி, இவரை முன்னாடி உங்களுக்கு தெரியுங்களா? மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரம் சைல்ட்ஹுட். எங்க பேங்க் அக்கவுண்ட் ஹோல்டர்லயே முக்கியமான ஃபேமிலி இந்த ஃபேமிலி தான். ஓகே, பாத்தீங்களா, யாரோ சொன்ன மாதிரி இந்த உலகம் ரொம்ப சின்னது. யாரோ சொல்லலீங்க, எங்க மாமா தான் சொன்னாரு. நான் எப்படா சொன்னேன்? எனக்கு ஞாபகமே இல்லையே. எனக்கு ஞாபகம் இருக்கு மாமா. அது எப்படா நான் சொன்னது எனக்கு ஞாபகத்துல இல்ல, உனக்கு மட்டும் எப்படா ஞாபகத்துல இருக்குது? ஏகோ, இங்க ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசிட்டு இருக்கோம். நீங்க என்னடா பண்ற? போடுங்க. இந்த முட்டா பீஸும் முரட்டு பீஸும் என்ன எப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ணுது பாத்தியா? என் பவர் எனக்கு இமெயில் பண்ணுதுப்பா, இவங்க ரெண்டு பேரையும் அழிக்க சொல்லி. ஐயோ சார், அதை அப்படியே டெலிட் பண்ணுங்க. நீங்க வெளியே வெயிட் பண்ணா பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? நீங்க வாங்க ஆபீசரே, வாங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. பூஜா, ஹாய். how are you? I'm fine uncle. வேணும்ங்கறத கேளுங்க. ஆமா ரிஷி சார், நீங்க எப்படி இங்க? நான் ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். ஆமா, நீங்க இங்க? எங்க பொண்ணுங்களுக்கு இவங்க பசங்களை சம்பந்தம் பேசி முடிக்கலாம்னு வந்தோம். என்ன பெருக்க பண்ற? அவர் சொல்றது உண்மையா? அதான் சொல்றாங்கல்ல. டேய், சாம்பார் ஊத்து. சரிங்க மாமா. அப்ப உங்க தங்கச்சி பொண்ணு உங்க பையனை கட்டி கொடுக்கலையா? தங்கச்சி தங்கச்சி பொண்ணா? அது யாரு? என்ன என்ன வெற்றிவேல், அதான் வாஷிங்டன்ல பெரிய பிசினஸ் மேக்னட்டா இருந்தாருல்ல, மிஸ்டர் பத்மநாபன். பத்மநாபன்டா. பத்மநாபன். ஓ யா 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 யா, ஐ நோ ஹிம் வெரி வெல். அந்த பத்மநாபன் ஒரு ஆக்சிடென்ட்ல போயிட்டாருல. அந்த பத்மநாபனுடைய பொண்ணுதான் இந்த பூஜா, இவங்க தங்கச்சி பொண்ணு. வாட்? பூஜா? திஸ் பூஜா? திஸ் பூஜா தங்கச்சி? ஆமா, இந்த பொண்ணுதான் இவ்வளவு லட்சணமா இருக்குதே. அப்படி இருக்கும்போது எதுக்காக வேற இடத்துல சம்பந்தம் பாக்குறீங்க? அது சொந்தத்துல கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கல ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதான். ஆமா ஆமா, குறைகிற வந்துரும் இல்லைங்க. ஆமா ஆமா, அதுக்குதான். குட், யூ ஆர் ரியலி சென்சிபிள் பர்சன். அதுக்காக கல்யாண வயசுல ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு உங்க பசங்களுக்கு மட்டும் கல்யாணம் பண்றது அவ்வளவு நல்லது இல்லைங்க. எதுக்கு பேங்க்? எங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கு எப்ப என்ன பண்ணணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். டியர் சம்பந்திங்களா, நீங்க ரெண்டு பேரும் எது நினைச்சுக்கலன்னா நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லவா? நாங்க ஒன்னும் நினைக்க மாட்டோம் சம்பந்தி, நீங்க சொல்லுங்க. தாய் தகப்பன் இல்லாத பொண்ணை உங்க வீட்டுல வச்சுக்கிட்டு எங்க வீட்டு பொண்ணுங்களை உங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்புறது அவளுக்கு நல்லா இருக்காதுங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் நீங்க நினைக்க வேண்டாம் சம்பந்தி. முதல்ல உங்க மருமகளுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பசங்க கல்யாணத்தை வச்சுக்குவோம். திடுதுப்புன கண்ணால எப்படிங்க நல்ல பையன் கிடைக்கணும் இல்லைங்களா? ஓ நோ, வாட் ஆர் யூ டாக்கிங்? நீங்க நினைச்ச எவ்வளவு நேரம் ஆயிரு? இப்போ எங்க பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக நாங்க அமெரிக்கால இருந்து வந்தோம். உங்களை மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி அமையலையே என்ன? எங்களுக்கு எந்த அவசரம் கிடையாது. பூஜாவுக்காக நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல மாப்பிள்ளைக்காக ட்ரை பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? அது இல்லைங்க. எங்க சார ஏத்து பேசாதீங்க. ஏன்னா அவர் டென்ஷன் பண்ணா இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாரு. பேசாம அவர் சொல்றதை செய்யுங்க மேன். என்ன ஒரு 20 மூட்டை குறையுது? ஓ, உள்ள சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களோ? சார் சார் கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட தனியா பேசணும். என்னைய டச் பண்ணி பேசுற? மாட்டை டச் பண்ணிட்டு வந்து என்னையும் டச் பண்றியா? நான் யார் தெரியுமா? ஏகா சார் தான் நீங்க. அது முந்தி. இப்போ ஏகா நந்தா. எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸ வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. எனக்கு எல்லாமே தெரியும். ஐயோ, உங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். வாய மூடு. எனக்கா இதுவும் தெரியாதுங்கிற? நான் நினைச்சா என் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு புது உலகத்தையும் கண்ணு முன்னாடி படைக்க முடியும்டா. இப்ப பாக்குறியா?
இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் பாக்குறியா? டேய் இங்க வர்றா. உன்னால உலக மகா முட்டாளா இருக்கிறிய. நீ ஒரு புது உலகத்தை உருவாக்க போறியா? அடிச்சே மௌன செவுத்துல சாணி மாதிரி ஒட்டிக்குவேன். சாணியா? என்ன ஸ்கிரிப்ட்ல இல்லாதெல்லாம் பேசுறீங்க? கேரக்டர் இன்னொரு முறை ஸ்கிரிப்ட் கேரக்டர்னா வாயில குத்திடுவேன். அந்த தண்டபாணி ஒக்கா பேனடா. என் ஸ்கிரிப்ட் படி அது தண்டபாணி இல்லைங்க, சிவா. இது ஸ்கிரிப்ட்ல இருக்காடா? இல்ல. சிவா அவன் யாரு, அவன் ஹிஸ்டரி என்ன எல்லாம் எனக்கு தான்டா தெரியும். சார், அந்த ஹிஸ்டரி ஜியோகிராஃபி என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்றேன். சார், மனசு உடைஞ்சிடாதீங்க. வாழ்க்கை வழுக்க மாறி சில நேரத்துல வலிக்கி விட்டுரும். மாமா என்ன இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? உள்ள வாஷிங்டன் மெட்டீரியல் கூப்பிடுறாரு. டேய் போதுண்டா, உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. யாரு என்ன கூப்பிட்டாங்க? அந்த வாஷிங்டன், அந்த வாஷ் பேசின் வெற்றி வேலா, அந்த சீக்கு வந்த சக்தி வேலா, கூடவே கல்யாண ஆண்டா சைஸ்ல ஒருத்தி சுத்திக்கிட்டு இருப்பாளே, அவ பேர் என்ன? லட்சுமி அம்மா. அவ என்ன கூப்பிடலையா? என்னாச்சு மாமா? யாரா மாமா? நீங்க. நான் உனக்கு மாமாவா? நான் கிரியேட்டரா? நான் எந்திரனா? நான் அந்நியனா? நான் சந்திரமுகியா? மகனை உனக்கு கொல்லாம விட மாட்டேன். சைலன்ஸ் ப்ளீஸ். அவன் சொன்ன பொய்க்காக நீங்க கொலைகாரனா ஆயிடாதீங்க. இப்ப அதான்டா சரியா இருக்கும். ஏன்னா இவன் பண்ற பாவங்களுக்கெல்லாம் நான் தான்டா அந்த 2 தடியருக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏய் மகனே, இப்படியே ஓடிடு, இல்ல உன் குறவனையை கடிச்சு நானே துப்பிடுவேன்டா. என்ன ஆச்சு மாமா? மாமாவா? மறுபடியும் மாமாவாடா? நான் உனக்கு மாமாவா? மாமாவா? நான் உனக்கு மாமாவா? 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 ஓடி போயிட்டான் சார். போயிட்டானா? போயிட்டான்ல. பிளட் வருது பாத்தியாடா? அப்படியா? வரலையே சார். இங்க வருதுடா, இங்க வருது. அவனை சும்மா விடக்கூடாது சார். இனிமேதான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லன்னா அந்த தடினி உங்களை மிதிச்சே கொண்டு வானுங்க. ஏன் சார் அழுகுறீங்க? சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. ஏன் சார் எக்ஸ்ட்ரா அழுகுறீங்க? பனியனை தூக்கும் போது பாடி சுமனும் சேர்ந்து கப்பு தாங்க முடியலடா. கடைசியா என்னைக்குடா குளிச்ச? மினிமம் 6 months சார். எக்ஸ்பைரியான பாடியை வச்சுக்கிட்டு சுத்துறியடா. பாதி சொத்து போக போகுதுன்னு தெரிஞ்சும் இவளை கட்டுறதுக்கு ஆறுங்கண்ணா வருவாங்க. அவளுக்கு கண்ணாலம் பண்ணலின்னா இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நாம இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போக போகுது, வீணா போகுது. வாடா. முதல்ல இவனை தான் கொல்லணும். நான் என்னங்க ஐயா பண்ணினேன்? நான் என்னங்க ஐயா பண்ணினேன்? ஏண்டா உடனே பூஜாவுக்கு கண்ணால பண்ணணும்னா திடீர்னு மாப்பிள்ளையே எங்கிருந்துடா புடிக்கிறது? கரெக்டுங்க. அதான் நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்றா முடிவு? அவங்க போடுற கண்டிஷனுக்கு நாம ஏன் ஒத்துக்கணும்? நமக்கு என்ன தலையெழுத்தா? பேசாம உங்க 2 பேர் பசங்களை யாராவது ஒருத்தருக்கு பூஜாவை கட்டி வச்சுட்டு அவளை நம்ம மருமகளா ஏத்துக்கலாமாங்கய்யா? அண்ணா, இவனை வெட்டு கூறு போட்ட என்ன சொல்லாத, செய்யி. நடுவாத. ஏண்டா எங்க சொத்தெல்லாம் பேங்க்குக்கு எழுதி வச்சுட்டு பேங்க் வாசல்ல நின்று 50 லட்சம் 50 லட்சம் பிச்சை எடுக்க சொல்றியா? டேய் தம்பி, இவன் ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டான். நீ சிவாவை கூப்பிடு. சிவா? டேய் சிவா எங்கடா? சிவா இங்க இல்ல, ஊருக்கு போயிட்டான். ஏண்டா இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அவனுக்கு நான் ஊருக்கு அனுப்புனேன். அது ஊர்ல அவங்க அம்மா அவனுக்கு பண்ணு போக்குறாங்க, பொண்ணு பாக்குறாங்க. அதான் கல்யாண விஷயமா போயிட்டான். கல்யாண விஷயமாவா? தம்பி இங்க வா. புரிச்சுதா? ஏண்டா ஏகா, ஐயா உங்க அக்கா அம்மாவனுக்கு சொத்து சுகம் ஏதாவது இருக்குதா? ஒண்ணும் கிடையாதுங்கய்யா. ஊரை சுத்தி கடன், சோத்துக்கே கஷ்டம். இருக்கிறது ஒரு ஜட்டி, அதையே துவைச்சு போட்டுக்கிறாங்கய்யா. சண்டே அன்னைக்கு அதுவும் கிடையாது. உங்களை மாதிரி பிரியா இருக்கான். நல்ல மாட்டலாம். ஐயா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லடா ஏகா. என்னங்கய்யா? உன்ற அக்கா மவனுக்கும் எங்க தங்கச்சி மவனுக்கும் கண்ணாலம் பண்ணி வச்சுட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்டா. ஐயா ஐயா ஆமா, உன்ற மாமா நீ ஊருக்கு போயிட்டான்னு சொன்ன. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தாங்க ஐயா.
எம்பொட்டி மரியாதை பாருங்க அண்ணா. முதல்ல நான் சொல்றத கேளு. நீயும் எங்க வீட்டு புள்ள மாதிரி தான்டா. நீ எதுக்கு வெளியில போய் பொண்ண தேடுற? நானும் என் தம்பியும் ஒரு முடிவு பண்ணிருக்கோம். எங்க தங்கச்சி மவளை உனக்கு கண்ணால பண்ணி வச்சிடலாம்னு. நீ என்ன சொல்ற? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? என் மாமாக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே. மாமா, உங்க ஆனந்த கண்ணீரை கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஐயா, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஏண்டா நடக்க கூடாது? இல்ல, நடக்காதுன்னு சொல்ல வந்தேன். ஏண்டா நடக்காது? இல்லைங்கய்யா, எங்க அக்கா கொஞ்சம் சென்டிமெண்டல் டைப். இந்த மாதிரி இன்டர் காஸ்ட் மேரேஜ்க்கெல்லாம் அவங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. திங்கிறதுக்கே சோறு இல்ல. இந்த கவுண்ட விட்டு போட வேண்டாமா உங்களுக்கு? மூடிக்கிட்டு ஒழுங்கா நாங்க சொல்றதை செய். இல்லன்னா சரி, நீரு பூஜாமா வா. வாமா வா. கண்ணு, உனக்கும் சிவாக்கும் கண்ணால பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். நீ என்ன சொல்ற? யோசிக்காது கண்ணு. இந்த கண்ணால வாச்சன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து அடிக்கடி அக்கவுண்ட்ஸ் பாத்துக்கலாம். ஏற்கனவே நீங்க பார்த்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பத்தாதடா. நீங்க சொன்னா சரிங்க மாமா. நீ உள்ள போமா. ஐயா, அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. மறுபடியும் என்றா பிரச்சனை? மாமா சொன்ன மாதிரி அம்மா கொஞ்சம் சென்டிமெண்ட் டைப். அது இந்த சந்தோஷ் இருக்காரு இல்லைங்க, அவரு பூஜாவை யாரோ கல்யாண மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப சங்கடப்படுவாங்க. ஓ, இதுதான் உன்ற பிரச்சனை. டேய், அந்த சந்தோஷ் பையல இழுத்துட்டு வாங்கடா. டேய் சந்தோஷா, பூஜாவை கண்ணால மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு போறது 6. எத்தனை தடவை சார் சொல்றது? அன்னைக்கு கூட போட்டோல காமிச்சல. நீ சொல்றது போய். பூஜாவை தூக்கிட்டு போறது இவன் தான். சார் கரெக்ட் சார். எப்படிங்க? இவனே தான் சார். நான் தான் சார் உனக்கு லிஃப்ட் கொடுத்தேன். இப்போ சொன்னதான் நெசம். இதே மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லு. போடா. என்ன சிவா, இப்போ ஒரு சந்தோஷம் தான். இப்ப என் பிரச்சனை வருங்க. சந்தோஷம். டேய் தம்பி, இங்க வா. நான் இருக்கேங்க மாமா. ஏகா சார், இங்க என்ன நடக்குது? ஒரே குழப்பமா இருக்கே. நான் எழுதின ஸ்டோரி தான், ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையப்பா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? சங்குதான். யாருக்கு? உங்களுக்கு. வெரி குட். மாப்பிள்ளை யாரு? இவன் தான். ஓ, சிவாவா? ஏகாவோட அக்கா பையன். ஏகா இவ்வளவு நாள நம்ம வீட்ல நாய் மாதிரி வேலை பார்த்திருக்கான். அந்த விசுவாசத்துக்காக. விசுவாசம்னா சம்பளத்துல ஒரு 100 200 கூட்டி கொடுங்க. அதுக்காக அந்த பொண்ணு அவன் தலையில கட்டி வச்சு அந்த பொண்ணு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏகா பரவாயில்ல, விடுங்க ஐயா. எப்படியும் எங்க அம்மா இன்டர் காஸ்ட் மேரேஜ்க்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம என் மாமாக்கே இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. யாருமே இல்லாத அனாத மாதிரி இந்த கல்யாணத்தை பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க. சிவா, உன்னுடைய ஃபீலிங் எனக்கு புரியுது. மிஸ்டர் ஏகா, எங்க சம்பந்தங்களோட மருமகளை கட்டிக்க போற சிவா, எங்களுக்கு என்ன முறை வேணும்? தாத்தா முறை வேணும். இது கூட தெரியாம மகன் முறை வேணுங்க. யூ ஆர் ரைட் சம்பந்தம். ஏகா எப்படி உங்க குடும்பத்துக்கெல்லாம்